இந்த டீ நிறைய பண்ணுறதுக்கு ஏன் அதனோட காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து இதை வந்து சாப்பிடாது. ரெண்டாவது வந்து இதனுடைய வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. 2 பிரச்சனைகளாச்சு டீயில். இப்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீயை வந்து ஆர்த்தடாக்ஸ் டீன்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்போ வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணாங்களோ, இங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து எஸ்டேட்லலாம் பண்ணது வந்து ஆர்த்தடாக்ஸ் டீ தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்த்தடாக்ஸ் டீயை வந்து பெரும்பாலும் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து உள்நாட்டில் வந்து கன்சம்ஷன் வந்து அந்த அளவுக்கு டீ இருக்குல்ல. ரஷ்யா வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய டீயை வாங்கிட்டு இருந்தாங்க. அது நல்ல விலை ஆச்சு. நீலகிரி மாவட்ட விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து இந்த பொட்டேட்டோ, கிழங்கு மற்றும் காய்கறி உற்பத்தி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் டீயை போட ஆரம்பிச்சு. பாதிப்பு என்னென்னா, கிராப் டைவர்சிட்டி இல்லாமல் வந்து எல்லாமே ஒரே எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து எல்லா இடத்துலையும் டீயாக வெஜிடபிள்ஸ்லேருந்து, அதாவது காய்கறிகள்லேருந்து டீயை மாறுறதுனால சாயில் கன்சர்வேஷன் ஆச்சு, மண் அரிப்பு தடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து எல்லாமே ஒரே வெரைட்டியாக கிராப், இது என்டையர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து டீயாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நோய் வந்துன்னா இடமும் எல்லா ஃபார்ம்ஸும் எல்லா விவசாயிகளுக்கும் அது பாதிப்பு வருது. கிண்ணக்குறையில் வந்து பெரும்பாலும் வந்து டீக்கு மாறிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து காஃபியும் டீயும் ஈக்குவலாக இருந்திருக்கு. இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து காஃபியை விட்டுட்டாங்க, டீ தானே நிறைய பண்ணுறாங்க. இந்த டீ நிறைய பண்ணுறதுக்கு ஏன் அதனோட காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து இதை வந்து சாப்பிடாது. எந்த மிருகமும் வந்து டீ இலையே சாப்பிடாது. ரெண்டாவது வந்து இதனுடைய வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கெமிக்கல்ஸோ ஃபெர்டிலைசர்ஸோ உரமோ இதுவோ வந்து தேவையில்லைங்க. இதை வச்சு தான் வந்து இங்கே டீ கல்டிவேஷன் வந்து ஒரு பாப்புலராக இருந்தது. ஓரளவுக்கு விலை கிடச்சிட்டு இருந்தப்போ வந்து இது வந்து அவங்களுக்கு எக்கனாமிக்கலி நல்லா இருந்தது. 2 பிரச்சனைகளாச்சு டீயில். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னேன்னா, முதல்ல வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீயை வந்து ஆர்த்தடாக்ஸ் டீன்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்த்தடாக்ஸ் பிளாக் டீ அப்படின்னு சொல்லி. இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்போ வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணாங்களோ, இங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து எஸ்டேட்லலாம் பண்ணது வந்து ஆர்த்தடாக்ஸ் டீ தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்த்தடாக்ஸ் டீயை வந்து பெரும்பாலும் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம உள்நாட்டில் வந்து கன்சம்ஷன் வந்து அந்த அளவுக்கு டீ இருக்குல்ல. ஏற்றுமதி பண்ணப்போ வந்து ஒரு அளவுக்கு லாபம் கிடச்சிருந்துருக்கு. எல்லாமே வந்து லண்டன்லேயும் கூட ஆக்ஷன்லாம் போய் நம்ம டீ விற்றுருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வந்து அந்த டீ சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பரவலாக வந்து பரவுனதுக்கப்புறம் கன்சம்ஷன் இதனுடைய டிமாண்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. அந்த டிமாண்டு ஜாஸ்தியாகிறப்போ வந்து தேவைகளும் ஜாஸ்தியாகுது. அப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டீ ப்ராசஸிங்கே வந்து மாற்றிடுறாங்க. இந்த ஆர்கானிக், அதாவது ஆர்த்தடாக்ஸ் டீங்கிறது வந்து பியூராக வந்து நல்ல 2 leaves and a budன்னு சொல்லுவாங்க. இந்த 2 leaves and a budல வச்சு தான் வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் டீயே பண்ண முடியும். அது கொஞ்சம் குவாலிட்டி, அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி. அது நல்ல குவாலிட்டி லீவ்ஸில் இலையில் தான் வந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் டீ பண்ண முடியும். ஆனால் அப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இது வந்து அந்த குவாலிட்டியில் வந்து நம்ம மக்கள் வந்து அதுக்கு அந்த அளவுக்கு விலை கொடுப்பாங்களா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து அந்த சிடிசி டீன்னு சொல்லி மாற்றுவாங்க. கட், டியர் அண்ட் கேர்லுங்கிற ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த மிஷினை வந்து ஒரு 1980s வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்கானிக், அந்த ஆர்த்தடாக்ஸ் டீங்கிற இது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகி இதை மெயின்லி வந்து இந்த சிடிசி டீயை தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் ஒரு நல்ல விலை கிடச்சதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ரஷ்யா வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய டீயை வாங்கிட்டு இருந்தாங்க. அது நல்ல விலை ஆச்சு. இந்த நல்ல விலை ஆகிறப்போ, நல்ல விலை கிடைச்சப்போ வந்து நீலகிரி மாவட்ட விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து இந்த பொட்டேட்டோ, கிழங்கு மற்றும் காய்கறி உற்பத்தி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் டீயை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னா, கிராப் டைவர்சிட்டி இல்லாமல் வந்து எல்லாமே ஒரே கிராப் ஆனதுனால ஒரே வெரைட்டியை வந்து எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்வான்டேஜ் என்னென்னா வந்து எல்லா இடத்துலையும் டீயாக வெஜிடபிள்ஸ்லேருந்து, அதாவது காய்கறிகள்லேருந்து டீயை மாறுறதுனால சாயில் கன்சர்வேஷன் ஆயிடுச்சு, மண் அரிப்பு தடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் வந்து கவர்மெண்ட்லேயும் கூட என்கரேஜ் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து எல்லாமே ஒரே வெரைட்டியாக கிராப், இது என்டையர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து டீயாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நோய் வந்துன்னா எல்லா இடமும் எல்லா ஃபார்ம்ஸும் எல்லா விவசாயிகளுக்கும் அது பாதிப்பு வருது. ரெண்டாவது வந்து இந்த வேலைக்காரங்க வந்து ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. இதனால் வந்து இன்னும் இந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல.
இந்த குவாலிட்டி மெயின்டைன் இந்த ரீசனை வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த நம்ம கொடுக்குற இலைக்கு வந்து விலை வந்து கொடுக்குறதில்ல. அது குவாலிட்டியாக தான் சொல்கிறாங்க. குவாலிட்டி ஒரு ரீசன், குவாலிட்டி லோ குவாலிட்டிங்கிறது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து இந்த லோ குவாலிட்டி டீயை வந்து வாங்குறவங்க இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிவோபோலி ரெண்டு பெரிய கம்பெனிங்க தான் வந்து நம்ம வந்து இதை வாங்குகிறாங்க, நம்ம டீயை வாங்குறாங்க. ஏறக்குறைய 60% டீயை வந்து ரெண்டு கம்பெனிக்கு தான், ஒரு 30% அவங்க வாங்கிடுறாங்க. அவங்க வந்து இந்த மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அவங்க அந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து அவங்க விற்கிற டீயில் சிடிசி டீயில் வந்து லெஸ் தேன் 20% தான் ஃபார்மர்ஸ்க்கு போகுது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, ஒரு டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ சாப்பிட்றது வந்து மூணு விஷயம் வருது. வாட்டர் எல்லாமே, தண்ணி எல்லாமே, பால் ஒன்று இருக்குது, சுகர் இருக்குது, அப்புறம் டீ பவுட்ரு. இந்த மூணு வந்து எசென்ஷியல் காம்பனன்ட். இது மூணுமே வந்து ஒரு டீ கடையோ யாரோ வந்து இது மூணையும் வாங்கி ஆகணும். தண்ணி அவங்களுக்கு வரும். பாலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் பால், ஒரு ஆவின் பால் வந்து ஒரு 50 ரூபா ஆவரேஜ்னு சொல்கிறேன். 50 ரூபாவுக்கு அந்த பாக்கெட் பால் ஒரு லிட்டருக்கு விற்றனா ஃபார்மருக்கு வந்து இன்றைக்கி வந்து 25 ரூபாலேருந்து 30 ரூபா கிடைக்குது. 50% to 60% வந்து அந்த பால் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி சுகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுகரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சுகரில் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 100 கிலோ இது தேவைப்படுது, சுகர் கேன் தேவைப்படுது. இந்த சுகர் கேனோட இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது 30 ரூபா. அது இன்றைக்கி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸே வந்து அரௌண்ட் 30 ரூபா. அது விலையை பார்த்தீங்கன்னா வந்து சுகர் விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு கிலோ விற்குதுன்னா ஆல்மோஸ்ட் 60% வந்து ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர்ந்துருது. ஆனால் டீயில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு ஒரு கிலோ செய்கிறாங்க. இந்த 400 ரூபாய்க்கு விற்கிற அந்த டீயில் இவங்களுக்கு கிடைக்கிறது என்ன பங்கு கிடைக்குதுன்னா வந்து லெஸ் தேன் வந்து 20% தான் கிடைக்குது. 80 ரூபா தான் வந்து ஃபார்மர்ஸுக்கு போகுது. 320 ரூபாவும் வந்து மற்றவங்களுக்கு தான் போகுது, இன்டர்மீடியட்ஸ் மார்க்கெட்டிங் மற்றவங்களுக்கு தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதை வந்து அந்த ஃபார்மர்ஸுக்கும் அந்த கன்சியூமருக்கும் வந்து ஒரு கேப்பை வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணேன்னா நமக்கு வந்து ரியலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுன்றது ஒரு இது. இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஆர்த்தடாக்ஸ் டீ, க்ரீன் டீ பண்ணியிருக்கோம், பிளாக் டீ ரெண்டுமே பண்ணுறோம். நாங்கள் வந்து விற்கிறது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது வந்து கவர்மெண்ட்டே வந்து இன்றைக்கி அதை தான் பண்ணுது. உதாரணமாக நீங்கள் தொட்டபெட்டாவில் டீ பார்க்கில் வந்து கவர்மெண்ட்டோட ஓன் டீ எஸ்டேட் வச்சுருக்காங்க, 18 ஏக்கர் டீ எஸ்டேட் வச்சுருக்காங்க. அந்த டீ எஸ்டேட்லேருந்து அந்த லீவ்ஸை எடுத்து அவங்க வந்து க்ரீன் டீயாக மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்மால் ஸ்கேலில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து விற்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த டீ வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம்லேருந்து பண்ணுற கவர்மெண்ட்டோட ஆர்த்தடாக்ஸ் க்ரீன் டீ இன்றைக்கி வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 3000 ரூபா. ஸோ அதில் வந்து நல்ல லாபம் இருக்குது. அதுக்கு வந்து மார்க்கெட் அக்செப்டன்ஸும் இருக்குது. அதை வாங்க அதனுடைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்களும் அதே மாதிரி க்ரீன் டீயும் பிளாக் டீயும் பண்ணி அதை வந்து பேக்கெட்டில் வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு டீயோட வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ன மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து முன்னே எடுத்துகிட்டு போகணுன்னா இது வந்து செஞ்சு தான் ஆகணும். ஆர்த்தடாக்ஸ், ஆர்கானிக், க்ரீன் இதை அடாப்ட் பண்ணால் தான் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நீ டீ வந்து சஸ்டெயினபிளாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒப்பீனியன். ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜியில் வந்து இந்த மெஷினை நான் இப்போ வந்து கையிலே பண்ணிகிட்டு இருந்த ஹேண்ட்மேட் டீயை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி அதில் க்ரீன் டீயும் பிளாக் டீயும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்மால் ஃபேக்ட்ரி, ஒரு மினி ஃபேக்ட்ரி எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜி எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த மினி டீ ஃபேக்ட்ரி கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் வரும். ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்கும். இங்கே மினி டீ ஃபேக்ட்ரியில் வந்து ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் நாங்கள் பண்ணுறதுனால வந்து பேசிக் ஸ்டார்ட் வித் ஒரு ரோலர் மிஷின் ஒன்று அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து பேனிங் மிஷின்னு சொல்லி ஒரு மிஷினை வந்து எகெயின் சைனாவிலேருந்து தான் அதை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். மூணாவது வந்து ட்ரையர்ஸ், எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுனால எலக்ட்ரிக் ட்ரையர்ஸும் அதுவும் வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து க்ரீன் டீயும் பிளாக் டீயும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் பிளான்ஸ்ன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து இதுதான், அதாவது 3 விஷயத்தில் வந்து இங்கே வந்து என்னோட டீ இன்கம் வந்து டைரக்ட் சேல்ஸு, ஆன்லைனில் சேல்ஸ் கொண்டு வந்துடுறோம்.
ஆன்லைன் சேல்ஸ் கொண்டுறதுனால அந்த பெனிஃபிட்ஸ் நல்லா தெரியறவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணுறவங்க வந்து நல்லா விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அதில் ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டீங்கிறது வந்து ஒயிட் டீயில் தான் பண்ண முடியும். இந்த ஒயிட் டீங்கிறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பட்லேருந்து தான் பண்ணுவாங்க. அதை ஒரு கொழுந்துலேருந்து தான் எடுத்து அதை வந்து ஒயிட் டீயாக பண்ணுவாங்க. அதை வந்து யார் வாங்குறாங்கன்னா வந்து பெரிய பெரிய ரிச் ரொம்ப செல்வந்தர்களை தான் அதை வந்து வாங்க முடியும். அது வந்து ஒரு கிலோ வந்து ஏறக்குறைய ஒரு கிலோ டீயே வந்து ஏறக்குறைய 50,000 ரூபா மேலே விற்குது. அதுக்கு நிறைய டிமாண்ட் இல்லை. பட் அதை வாங்குறவங்க வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து அதை விற்கணுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்கோம். க்ரீன் டீயை வந்து நாங்கள் வந்து மருந்தா வெறும் டீங்கிறது மாதிரி அதை வந்து மருந்தாக வந்து இதில் வந்து மருந்து கம்பெனிகள் இப்போ வந்து நீங்கள் எனி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை வந்து க்ரீன் டீயாக விற்பாங்க. ஸோ அந்த சேனலில் வந்து நம்ம வந்து இதை வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஹோல்சேல் இதை வந்து இல்லாமல் டைரெக்டாக வந்து அந்த மீடியமில் வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது ஒரு இது ஒன்று யோசனை பண்ணிகிட்ருக்கோம். தேர்ட் வந்து இங்கே வர்றவங்களுக்கு வந்து இங்கே வந்து நீலகிரி மாவட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வர்ற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து டீயை பற்றி நல்லா ஒரு எஜுகேட் பண்ணி நல்ல ஹெல்த்தி டீயை எப்படி சாப்பிட்றது, அதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு டீ பொட்டிக் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த டீ பொட்டிக் கான்செப்டில் கொண்டு வந்திருக்கோம். அங்கே வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டீஸை வந்து கொடுத்து அதை வந்து எப்படி நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அங்கேயே ஃபார்ம்லேயே வந்து ப்ரொமோட் பண்ணலாம். டீ டூரிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீ டூரிசத்தோட இந்த ஈகோ டூரிசமும் கூட கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். மக்களுக்கு வந்து சில்ட்ரனுக்கு வந்து காட்டில் எப்படி வாழறது, எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்படி அது நாங்கள் வந்து இன்னொரு மிருகங்கள் எனிமல்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வந்து நாங்கள் ஒன்றாக வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த எஜுகேஷனும் கூட அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஈகோ டூரிசம் வித் டீ டூரிசம் அது ஒரு கான்செப்ட்டு. இதை வந்து இந்த வேல்யூ அடிஷன்ஸோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு லாபகரமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி